வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நெல்லிக்காய் தாங்க. நெல்லிக்காய் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா, இது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்னு தோன்றுகிறது. ஆனால் இது சிலருக்கு ஒற்று போவது இல்லை, சிலருக்கு விஷமாக கூட மாறக்கூடிய தன்மை இருக்குது இந்த நெல்லிக்காயில். ஸோ டெய்லி நெல்லிக்காய் சாப்பிடலாமா, அதாவது எத்தனை நெல்லிக்காய் டெய்லி சாப்பிடணும், அளவுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அளவோடு சாப்பிட்டால் அது மருந்து, அளவுக்கு மீறினால் அது அமிர்தமும் நஞ்சாகக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ நெல்லிக்காயை டெய்லி வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெல்லிக்காயுடைய பக்க விளைவுகளை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காயோடைய நன்மைகளை நம்ம பார்க்கலாம். நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். தோல் மற்றும் முடிக்கு ரொம்ப நல்லது. ஜீரண சக்திக்கு உதவி செய்யும். வயிற்றுப்புண்கள், அமிலத்தன்மை குறைக்கும். இது நல்லதுதான். ஆனால் எல்லாரும் உடம்புக்கும் இது ஏற்றது அல்ல. ஒரு சிலர் உடம்புக்கு இது ஏற்றது, ஒரு சிலர் உடம்புக்கு விஷமாக மாறக்கூடிய தன்மை கூட இருக்குது. அதனால் வயசுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து இதனுடைய பக்க விளைவுகளை பார்க்கலாம். இதில் அதிக அளவில் அமிலத்தன்மை இருக்குது. நெல்லிக்காயில் அதிக அளவு அஸ்பார்பிக் ஆசிட் இருக்குது, அதாவது விட்டமின் சி. இது சிலர் வயிற்றில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை அதிகப்படுத்திவிடும். அதனால் நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது வாய்வு பிரச்சனை, குமட்டல், மார்பில் எரிச்சல், அஜீரண கோளாறு, முக்கியமாக கேஸ்ட்ரிக் உள்ளவங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் சாப்பிடவே கூடாது. ரெண்டாவது பக்க விளைவு என்னென்னா, யூரின் போகிற இடத்துல எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒரு உணவு தான். ஆனால் சிலருக்கு குளிர்வு உணவுகளை எடுத்துக்கிற பொழுது யூரின் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அதிக நேரம் சாப்பிட்டோம்னா சிறுநீரக எரிச்சல் வரும், அதிக யூரினேஷன் ஆகும், குளிர் காய்ச்சல் வரும். மூன்றாவது பக்க விளைவு என்னென்னா, மலச்சிக்கலை ஏற்படுத்தும். நெல்லிக்காய் உடம்பை உலர்த்தும் தன்மை கொண்டது. தினமும் நம்ம அதிக அளவில் எடுத்தோம்னா மலச்சிக்கல், எலும்புகளில் வலி ஏற்படும், தோல் உலர்ச்சி ஏற்படும். அதுவும் நம்ம இன்னொரு உணவோடு சேர்த்து சாப்பிடாமல் வெறும் நெல்லிக்காயை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிறுநீருடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இதனால மலச்சிக்கல் அதிகமாகும். அடுத்து நாலாவது பக்க விளைவு என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள். நெல்லிக்காய் ரத்த சர்க்கரையை குறைக்கும் ஒரு சக்தி கொண்ட மருந்து. ஆனால் இதை நம்ம அதிக அளவில் எடுத்தாலும், இல்லைன்னா இன்சுலின் மாத்திரையை எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த நெல்லிக்காயை சேர்த்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஹைப்போகிளைசமியான்னு சொல்லக்கூடிய சர்க்கரை ரொம்ப குறைவாகிவிடும். ஒன்று மாத்திரையை சாப்பிடணும், இல்லைன்னா நெல்லிக்காயை சாப்பிடணும். இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஆபத்தான நிலையை உருவாக்கக்கூடும். ஸோ இதில் ஒன்றாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து அஞ்சாவது பக்க விளைவு என்னென்னா, அலர்ஜி மற்றும் தோல் உணர்வுகள். அதாவது நெல்லிக்காய் சிலர் உடம்புக்கு ஏற்றதாக இருக்காது, சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்திடும். அதாவது நெல்லிக்காய் அவங்க தொடர்ந்து சாப்பிடும் பொழுதோ இல்லை அதிகமாக எடுக்கும் பொழுதோ அவங்க சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஒரு அலர்ஜியை ஏற்படுத்தும், ஒவ்வாமையை ஏற்படுத்தும், வாய்ப்புண் அதனால் வரலாம், உதடுகள்லாம் வெடிச்சிட்டு வரலாம், காயங்கள் ஏற்படலாம். அதாவது கண்ணில் கண்ணீர் நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட அவங்களுக்கு ஏற்படும். அதாவது கண் காசு அவங்க அழுகாமையே தண்ணி அறியாமையே கண்ணீர் வர்ற மாதிரியான ஒரு அலர்ஜி அவங்களுக்கு ஏற்படும். ஸோ எல்லாருக்கும் அது ஒத்துக்காது. ஸோ நீங்கள் பார்த்து சாப்பிட்றது நல்லது. ஆறாவது பக்க விளைவு என்னென்னா, பல்லில் ப்ராப்ளம் வர செய்யும். நெல்லிக்காய் ஒரு அமிலத்தன்மை வாய்ந்த ஒரு காய். ஸோ அது ஆசிட் தானே அது. அதனால பல்லில் பல் சிதைவு ஏற்படும், பற்கள் மஞ்சள் கலர் படியும், பல் வலி வரலாம். அதனால நம்ம எப்பெல்லாம் நெல்லிக்காய் சாப்பிட்றோமோ அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாயை உப்பு தண்ணீரால் நம்ம வாயை கொப்பளித்து நல்லா கழுவிடணும். அப்போ தான் நம்மளுடைய பல்லை நம்ம பாதுகாக்க முடியும். அடுத்து நம்ம என்னென்னா, யாரெல்லாம் இதை தவிர்க்கணும், நெல்லிக்காயை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அதாவது சளி பிடிச்சிருக்கும் பொழுது குழந்தைகள் வந்து நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சளியை வந்து அதிகப்படுத்திவிடும். ரெண்டாவது வந்து ஆல்ரெடி சொன்னோம்ல, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா அமிலத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அதில் உள்ள அமிலத்தன்மையும் சேர்ந்து அதிகமாக்கிவிடும். இதனால் அவங்களுக்கு நெஞ்செரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அவங்க வெறும் வயிற்றில் சுத்தமாக சாப்பிடவே கூடாது. ரெண்டாவது மலச்சிக்கல் இருக்கிறவங்க எடுக்காதீங்க. தினமும் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் இன்னும் மோசமாக ஆயிரும். அதனால் நீங்கள் அப்படி சாப்பிட்டீங்கன்னா மிதமாக ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் அப்படிங்கிற அளவு வந்து நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். அதிக அளவு சாப்பிட்டால் உங்களுக்கு மலச்சிக்கல் அதிகமாகிவிடும். மூணாவது யாருன்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தாலும் அவங்க வந்து மாத்திரையை எடுக்கவே கூடாது. அப்படி நீங்கள் சர்க்கரை நோய்க்கு நீங்கள் இன்சுலின் மாத்திரையோடு சேர்த்து நெல்லிக்காயை எடுத்தீங்கன்னா ஹைப்போகிளைசிமியா ஏற்படும். இதனால் உங்களுக்கு தலை சுற்றுதல், திடீர்னு மயக்கம் வரும், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் வந்து மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் எடுக்கலாம். இல்லைன்னா இதில் ஏதாவது ஒன்று இன்சுலின் மாத்திரைகளை எடுங்க, இல்லைன்னா நெல்லிக்காய் எடுங்க. தயவுசெய்து ரெண்டையும் சேர்த்து எடுக்க வேண்டாம். அடுத்து வந்து பைல்ஸ் வியாதி இருக்கிறவங்க சுத்தமாக நெல்லிக்காய் எடுக்கக்கூடாது. நெல்லிக்காய் வந்து உலர்ச்சித்தன்மை மற்றும் சளியை ஏற்படுத்தும் இயல்பு கொண்டது. இது மூல வியாதி இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. இவங்க கண்டிப்பாக நெல்லிக்காயை தவிர்க்கணும். அடுத்து வந்து ஃபுட் அலர்ஜி இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. முதல்ல நம்ம சொன்னோம்ல, அதே மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. குழந்தைகளுமே வந்து அதிகமாக வந்து நெல்லிக்காயை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். நார்மலாக சளி பிடிக்காமல் இருந்தாலும் அதிகமாக வந்து நெல்லிக்காயை எடுக்கும் பொழுது அவங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகும். அலர்ஜி, இருமல் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். அதனால் அவங்களுக்கு நெல்லிக்காயை வந்து சமைச்சு நம்ம கொடுக்கலாம். நெல்லிக்காயில் ஊறுகாய் அந்த மாதிரி கொடுக்கலாம். பச்சை நெல்லிக்காய் வேண்டாம். அடுத்து வந்து ப்ரெக்னென்ட் விமன் நெல்லிக்காய் வந்து அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கும் சளி பிடிக்கும். குளிர்ச்சி தன்மை அல்லவா, அதனால அவங்களுக்கு சளி பிடிக்கும். ஸோ வந்து அவங்க அப்படி கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் வந்து அவங்களுக்கு சிறப்பு வாய்ந்தது. ஸோ அவங்களுக்கு தேவையான நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றுக்கு மேலே அவங்களுக்கு வேண்டாம். அடுத்து வந்து யார் சாப்பிடக்கூடாதுன்னா கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த நெல்லிக்காயை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நெல்லிக்காயில் உள்ள விட்டமின் சி சிலருக்கு ஆக்சிலேட்டாக மாறி அது கல்லீரல் கற்களை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது. ஸோ இதனால் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க நெல்லிக்காயை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா மருத்துவர் ஆலோசனையுடன் நீங்கள் எடுக்கலாம். இப்போ சொன்ன எல்லாருமே வந்து நெல்லிக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது வந்து நல்லது இல்லை. அப்படி நான் தினமும் நெல்லிக்காயை சாப்பிடணும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய்ங்கிறது போதுமானது. நீங்கள் அதை ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூடு பண்ணி நீங்கள் குடிங்க. இல்லைன்னா சமைச்சு அந்த காயை சமைச்சு சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட வேண்டாம். அடுத்து நெல்லிக்காய் ரொம்ப நல்லது தான், ஆனால் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நீங்கள் அளவோடு சாப்பிட்டால் உங்களுக்கு உணவாகவும் மருந்தாகவும் செயல்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.